பேக் டு ஷோ. நான் விஜய் பிளாக் அது பேசிகிட்டு இருக்கேன். சூர்யாவோட பாடல் பார்த்துட்டு இருப்பீங்க கருப்பு படத்துலேருந்து. நம்மளோட ஷோவில் நம்மளோட டாப்பிக்கில் அப்படியே போகலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்றுமதி வலைக்காட்டி. இப்போ ரீசெண்டாக எது படம் பார்த்தீங்களா சார் நீங்கள்? ரீசெண்டாக பார்த்தது சூர்யா சார் படம் பார்த்தேங்க சார். ஓகேங்க சார். டிவியில் பார்த்தேங்க சார். ஓகேங்க சார். தியேட்டருக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சுங்க சார்? தியேட்டருக்கு போய் ஒரு இருக்குங்க கொஞ்சம் நாள் தான் இருக்குங்க சார். சரிங்க சார். லாஸ்ட்டாக என்ன படம் பார்த்தீங்கன்னா இருக்குங்களா? லாஸ்ட்டாக பார்த்தேங்க சார். ஆனால் மறந்துட்டேன். அதுதான் சார். ஆமாம் சார். நிறையா இப்போ திரைப்படங்கள் நிறைய வந்துருக்கு இல்லைங்களா? வாரத்துக்கு நிறைய படங்கள் வந்துச்சு. சரிங்க சார். அப்படி தொடர்ந்து கேள்விங்களா? சரிங்க சார். சார் நம்ம துணிப்பைகள் ஏற்றுமதி பற்றின விவரங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். கிளாத் பேக்ஸ் துணிப்பைகளுக்கு வெளிநாடுகளில் அதிக தேவையும் நல்ல வரவேற்பும் உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக உள்ள துணிப்பைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காட்டன் துணிப்பைகள், ஆர்கானிக் காட்டன் துணிப்பைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து துணிப்பைகள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, சார்க் நாடுகள், வளைகுடா நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காட்டன் துணிப்பைகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் காட்டன் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் காட்டன் உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். துணிப்பைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சிறப்பு சார். சார் இந்த பேப்பர் கப்புகள் அதை எப்படி சார் ஏற்றுமதி பண்ணுறாங்க? சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து பேப்பர் கப்புகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பேப்பர் கப்புகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் உள்ளது. இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பேப்பர் கப்புகள் டீ, காஃபி அருந்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. தடிமனான பேப்பர் கப்புகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் பேப்பர் கப்புகள் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நெதர்லாந்து, வியட்நாம், ஹாங்காங், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பேப்பர் கப்புகள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். சிறப்பு சார். சார் இப்போ நம்ம தஞ்சாவூர் ஓவியங்கள் சார் அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? சொல்லுங்கள். தஞ்சாவூர் ஓவியங்கள், தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கடவுள் படம் வரையப்பட்ட ஓவியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. விநாயகர், முருகர், கிருஷ்ணர் ஆகிய கடவுள் படங்கள் வரையப்பட்ட ஓவியங்களும் இயற்கை காட்சிகள் படங்களாக வரையப்பட்ட ஓவியங்களும் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து தஞ்சாவூர் ஓவியங்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஐரோப்பா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தஞ்சாவூர் ஓவியங்கள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் காட்டன் உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். சூப்பர் சார். சார் இப்போ நம்ம தஞ்சாவூர் ஓவியங்களை பற்றி பேசணும். டிராயிங் நானும் கிரிக்கி கொடுத்து வாங்கிப்பாங்க சார். இல்லை சார், அது ஒரு நல்ல தரமா ஒரு இயற்கை காட்சிகள் படம் இருந்த ஓவியங்கள், அப்புறம் இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் கடவுள் படங்கள் வரையப்பட்ட தஞ்சாவூர் ஓவியங்கள் இதெல்லாமே எக்ஸ்போர்ட் நல்லா பண்ணலாங்க சார். இப்போ நான் வரல சார், எனக்கு இருக்குது சார். சார் இப்போ நம்ம அந்த பட்டு துணிகள் அதை எப்படி சார் எக்ஸ்போர்ட் சொல்றேன். சில்க் ப்ராடக்ட்ஸ் பட்டு துணிகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பட்டு சேலைகள், பட்டினால் தயாரிக்கப்பட்ட சட்டைகள், பட்டு வேஷ்டிகள், பட்டினால் தயாரிக்கப்பட்ட குழந்தைகள் அணியக்கூடிய ஆடைகள், பட்டினால் தயாரிக்கப்பட்ட மற்ற ஆடைகள் அனைத்தும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பட்டு துணிகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில்க் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் பட்டு துணிகள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் காட்டன் உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். பட்டு துணிகள் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிறப்பு சார், சிறப்பு சார். சார் பத்தமட பாயின்னு சொல்லுவாங்கல்ல சார், அந்த பாய் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சார்? அது ரொம்ப ஃபேமஸ்ல சார். சார் அது அலங்கார பொருளாக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓ சூப்பருங்க சார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை என்ற ஊரில் அலங்கார பாய்கள், ஓவியம் வரையப்பட்ட பாய்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த ஓவியம் வரையப்பட்ட பாய்கள் பத்தமடை ஊரில் விசைத்தறி மூலம் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பத்தமடை பாய்கள் தயாரிக்கப்பட்டு அந்த பாய்களில் ஓவியங்கள் வரையப்பட்டு சிறந்த வேலைப்பாடு உள்ள பாய்களாக அலங்கார பொருளாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த அலங்கார பாய்கள் வெளிநாடுகளில் பால்கனி ஆகிய பகுதிகளில் சிறந்த அலங்கார பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பத்தமடை பாய்கள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின்
கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். சிறப்பு சார். சார் இப்போ இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்ன சார், அப்போ ஒரு கால் பண்ணியிருந்தா இல்லைங்களா, அவர் கேட்ட ஒரு கொஸ்டின் தான், முருங்கை இலை எப்படி ஏற்றுமதி பண்றாங்க? சொல்றேன். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் என்ற கிராமத்தில் முருங்கை சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. முருங்கைக்காய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முருங்கை இலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முருங்கை இலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். முருங்கை இலையை மதிப்பு கூட்டி முருங்கை இலை பவுடர் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படி ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். முருங்கை இலையை மதிப்பு கூட்டி பவுடர் தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பயிர் இருக்க வேண்டும். பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். முருங்கை இலை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட முருங்கை இலை பவுடர் உலகில் பல நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஐரோப்பா, வளைகுடா நாடுகள், சார்க் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. முருங்கை இலை மற்றும் முருங்கை இலை பவுடர் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். ஓகே சார், சூப்பர் சார். சார் இப்போ இந்த எண்ணெய்கள் எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க சொல்கிறேன். மரச்செக்கில் தயாரிக்கப்பட்ட இயற்கை முறையில் ரசாயனம் கலக்காமல் இயற்கை முறையில் 100% இயற்கை பொருட்களை கொண்டு மரச்செக்கால் தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஏற்றுமதிக்கு பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பிராண்ட் பயிர் இருக்க வேண்டும். இந்த எண்ணெய்கள் உலகில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. எண்ணெய்கள் ஏற்றுமதி செய்ய தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து ஐஇ கோடு வாங்க வேண்டும். RCMC வாங்க வேண்டும். சிறப்பு சார். சார் இந்த மேசை விரிப்புகள் சொல்றாங்களா சார், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க சார்? கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட மேஜை விரிப்புகள், டேபிள் கிளாத் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மேஜை விரிப்புகள் தமிழ்நாட்டில் கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கைத்தறியில் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மேஜை விரிப்புகள் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, ஹாங்காங், நெதர்லாந்து, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட மேஜை விரிப்புகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் கைத்தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். சூப்பர் சார். சார் இப்போ இந்த காயப்பித்துன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? சொல்கிறேன். தேங்காயின் வெளிப்புற ஓட்டிலிருந்து வெளிப்படும் துகள் போன்ற பொருள் காயர்பித். இந்த காயர்பித் வெளிநாடுகளில் விவசாயத்தில் மண்ணுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது. காயர்பித் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காயர்பித் உலகில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காயர்பித் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காயர் போர்டு, இந்திய அரசின் காயர் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். வணிக ஏற்றுமதியாளர்களும் புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களும் புதிய ஏற்றுமதியாளர்களும் காயர் ஃபீட் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். இப்போ காயர்பித்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. இது வெளிநாட்டில் விவசாயத்தில் மண்ணுக்கு பதிலாக இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டினுக்கு என்ன கேட்கணும்னா, இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன ஆவணங்கள் இருந்தால், என்னென்ன கட்டாயம் இது ஸ்டார்ட் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்கும் புதிய ஏற்றுமதியாளர்களுக்கு இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். ஒரு ஐஇ கோடு, வணிக ஏற்றுமதியாளராக ஒரு ஐஇ கோடு வாங்கிய பிறகு பல பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். உதாரணத்துக்கு மலேசியா நாட்டில் காய்கறிகள் கேட்கும் இறக்குமதியாளருக்கு காய்கறிகளை விவசாயிகளிடம் மொத்தமாக வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். சிங்கப்பூர் நாட்டிலிருந்து ஆடைகள் கேட்டால் ஆடைகள் தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். நீங்கள் என்ன பொருளை ஏற்றுமதியாளர் எந்த பொருளை ஏற்றுமதி செய்கிறாரோ அந்த பொருளுக்கான இந்திய அரசிடம் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினரை RCMC வாங்க வேண்டும். வேளாண் மற்றும் நறுமணப் பொருட்கள் ஆகிய பொருட்களுக்கு தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். இந்த ஆவணங்களை வாங்கி ஏற்றுமதி செய்யும் பொழுது ஏற்றுமதி சுலபமாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும். சிறப்பு சார். சார் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ நான் ஒரு சாதாரண நம்ம கையில பண்றோம் இல்லைங்களா, சாதாரண கைவினை பொருட்கள் மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல பாரம்பரிய பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறப்போ அங்க வந்து வரவேற்பு இருக்கா சார்? இருக்கு. ஏன்னா இப்போ நான் சாதாரண ஒரு கூட பின்றதோ அந்த மாதிரி கைவினை பொருட்கள் ஏதோ ஒன்று பண்றேன், அது எனக்கு பண்றதுக்கு இங்கேயே சரியான ஒரு வரவேற்பு இல்லாதப்போ
வெளிநாட்டுக்கு அனுப்புனா அங்க ஒரு வரவேற்பு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் இருக்கிறது. இங்கே வரவேற்பு இல்லைன்னா அங்கே வரவேற்பு இருக்குதுங்க சார். ஓ சூப்பர் சார். உதாரணமாக மண்பாண்டங்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருக்குங்க சார். ஓகே. மண்பாண்டங்கள், பாக்குமட்டை தட்டுகள், கவரி நகைகள், கண்ணாடியில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் ஆகிய கைவினைப் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் அதிக தேவையும் நல்ல வரவேற்பும் இருக்கிறது. இந்த கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் பொழுது ஏற்றுமதியாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. உள்நாட்டில் செய்யும் வியாபாரத்தை விட ஏற்றுமதி தொழிலில் இந்த கைவினைப் பொருட்களுக்கு 3 மடங்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறது. ஓ சூப்பருங்க சார். இப்போ வந்து இங்க இருக்க சாதாரண பேசிக்காக இருக்க விஷயமும் அங்கே வரவேற்பு இருக்கு. இப்போ இதை பத்தி சொல்றப்ப தான் சார் இன்னொரு கொஸ்டின் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் பண்றப்போ நம்மளுக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும்? இப்போ உள்ளூர்ல விற்கிறத விட வெளிநாட்டுக்கு அனுப்புறப்போ இதை விட அங்க வியாபாரம் லாபம் அதிகமா கிடைக்குமா? அதை பத்தி கேள்வியில் கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க, உங்களுக்காக பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம்ங்க. உங்க பேரு? என் பேர் திவ்யபாரதிங்க. திவ்யராணி. திவ்யபாரதி. திவ்யபாரதி எங்க இருந்து பேசுறீங்க திவ்யபாரதி? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோங்க. திருப்பூர்ல இருந்துங்களா? என்ன என்ன தகவல் உங்களுக்கு தேவைப்படுது? பாட்டு போடுற சேனல் தானுங்க. என்னதுங்க? பாட்டு போடுற சேனல் தானுங்க. பாட்டு போடுற சேனல் தாங்க. 6 to 7 லைவ். இன்னைக்கு வந்து 7 to 8 வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? எக்ஸ்போர்ட்னா இப்போ நம்ம வீட்டில் இந்த சேலை அப்புறம் இந்த கவரிங் நகை இதெல்லாம் வாங்குவீங்க இல்லையா? ஆமாங்க. அதெல்லாம் வாங்கி மொத்தமா வெளிநாட்டுக்கு சேல் பண்றத பத்தி இன்னைக்கு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. உங்க சவுண்டே கேட்க மாட்டேங்குதுங்க. சவுண்டே கேட்க மாட்டேங்குதுங்களா? ஆமாங்க. என்ன செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்றீங்க? என்ன செட்டப் பாக்ஸ்? மறந்துட்டாங்க போல, போயிட்டாங்க. பரவாயில்ல சார். அவங்க நம்ம நேருக்கு கால் பண்றவங்க இருப்பாங்க, அவங்க கூப்பிட்டுருப்பாங்க போல. அதாங்க சார். நம்ம இப்போ அந்த விஷயம் பேசியிருந்தோம் சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்ற சில பொருட்கள் ஏற்றுமதி பண்றப்ப லாபம் கிடைக்குமா? அது வந்து உள்ளூர்ல இருந்து நம்ம உள்ளூர்ல விற்கிற விலையை விட வெளிநாட்டுல விற்கிறப்ப அதோட லாபம் அதிகரிக்குமா அப்படிங்கிறத பத்தி கேட்கறேன். இங்கே உள்ளூரில் தயாரித்து உள்ளூரில் வியாபாரம் செய்தால் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் வணிக வியாபாரிகளுக்கும் ஒரு 10% லாபம் கிடைக்கும். இதே பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது புதிய ஏற்றுமதியாளருக்கு ஆரம்பத்திலேயே 20% லாபம் கிடைக்கும். தொடர்ந்து ஏற்றுமதி செய்ய 30%லிருந்து 50% வரை நல்ல லாபம் கிடைக்கும். இதுதான் உள்ளூரில் செய்யப்படும் வியாபாரத்திற்கும் வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதி தொழிலுக்கும் உள்ள வித்தியாசம். லாபம் 30% முதல் 50% வரை கிடைக்கிறது. 30 வரைக்கும் கிடைக்குமா? தொடக்கத்தில் வந்து பார்த்தோம்னா 20% உறுதியாக கிடைக்குங்க சார். புதுசாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போதுங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் கண்டினியூவாக பண்ண 30% எல்லாம் கிடைக்குங்க சார். சாலிட்டா கிடைக்கும். சூப்பர் சார். சார் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார்? இப்போ நான் தான் புதுசாக எக்ஸ்போர்ட் விஷயம் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? புதிய ஒரு ஏற்றுமதியாளர் ஆரம்பிக்கிறப்போ நான் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 3 விதிமுறைகள் என்ன சார்? அதை பற்றி சொல்லுங்க சார். புதிய ஏற்றுமதியாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய 3 முக்கியமான விதிமுறைகள். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் இறக்குமதியாளருக்கு நம்பர் 1 தரம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருளாக ஏற்றுமதி செய்ய வேண்டும். பேக்கிங் அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் டெலிவரி செய்ய வேண்டும். இறக்குமதியாளர் சொன்ன தேதிக்கு 2-3 நாட்களுக்கு முன்பே ஏற்றுமதி செய்ய வேண்டும். இந்த விதிமுறைகளை பின்பற்றி ஏற்றுமதி செய்யும் பொழுது ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்றுமதி ஆர்டர் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். சிறப்பு சார், சிறப்பு சார். சார் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார்? குறைந்த எடையும் அதிக மதிப்பு உள்ள பொருட்கள்லாம் இருக்கலாம் சார். நிறைய உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு, ஏலக்காய் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம ஏற்றுமதி செய்யலாமா? அது வந்து லாபகரமா இருக்குமா? அதை பத்தி சொல்லுங்க சார். குறைந்த எடையுள்ள பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் பொழுது, குறைந்த எடையும் அதிக மதிப்புள்ள பொருட்களும் ஏற்றுமதி செய்யும் பொழுது நல்ல லாபம் கிடைக்கும். உதாரணமாக
இயற்கை மூலிகைகள், வாசனை திரவியங்கள், ஏலக்காய், மிளகு, கிராம்பு, வாசனை திரவியங்களின் பொடிகள் ஆகிய பொருட்கள் குறைந்த எடையும் அதிக மதிப்புள்ள பொருட்கள். இந்த பொருட்களை விமானம் மூலமாகவும் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல ஏற்றுமதியாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சிறப்பு சார், சிறப்பு சார். சார் இப்போ ஜரிகை வேஷ்டிகள் அதை எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? சொல்லுங்கள். இந்தியாவில் ஜரிகை வேஷ்டிகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் பவர்லூம் தறியில் ஜரிகை வேஷ்டிகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஜரிகை வேஷ்டிகள் இந்தியாவிலிருந்து மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஜரிகை வேஷ்டிகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பவர்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். ஓ, சிறப்பு சார். இதெல்லாம் பண்ணால் வந்து அங்கே பண்ணலாம் இல்லைங்களா? இப்போ முக்கியமான கொஸ்டின் என்னன்னா சார், இந்த வேளாண்மை குறித்த ஒரு கொஸ்டின் சார். வேளாண் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும்போது வாங்க வேண்டிய முக்கியமான தரச்சான்றிதழ் என்ன சார்? ஏன்னா இப்போ வந்து ஒரு வேளாண் துறைங்கிறது வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டோட முதுகெலும்புங்கிறதுல நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அது ஆரம்பிக்கிறப்ப தரச்சான்றிதழ் ஏதாவது தேவைப்படும் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள் சார். வேளாண் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய தரச்சான்றிதழ் வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். தரச்சான்றிதழ் மிகவும் முக்கியமாக இருக்கும். உதாரணமாக காய்கறிகள், பழங்கள் ஆகிய தானியங்கள் ஆகிய வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வேளாண் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். FSSAI தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். பீட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும். இந்த தரச்சான்றிதழ்களை வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஓகேங்க சார், சூப்பர் சார். சார் இப்போ நம்ம ஆடைகளுக்கு சர்வதேச கண்காட்சி பற்றினா அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து திருப்பூரும் கோயம்புத்தூர்லாம் ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. இப்போ சர்வதேச கண்காட்சி பற்றி தெரிஞ்சால் இன்னும் கூடுதல் சந்தோஷம். திருப்பூர் மாநகரம் குட்டி ஜப்பான் என்றும் டாலர் சிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்பூர் மாநகரில் ஆடைகள், கார்மெண்ட் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு உலகில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆடைகளுக்கு இந்திய அரசு இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் சர்வதேச கண்காட்சிகளை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது. ஆடைகளுக்கு இந்திய அரசு சமீபத்தில் நடத்தவுள்ள சர்வதேச கண்காட்சிகள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். கண்காட்சியின் பெயர் சவுதி ஃபேஷன் அண்ட் டெக்ஸ் எக்ஸ்போ. கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி செப்டம்பர் 24 தேதி முதல் 27 தேதி வரை. கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு சவுதி அரேபியா. அடுத்த கண்காட்சி பற்றிய விவரங்கள். கண்காட்சியின் பெயர் குளோபல் சோர்சிங் எக்ஸ்போ. கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி நவம்பர் 17 தேதி முதல் 19 தேதி வரை. கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு ஆஸ்திரேலியா. இந்த ஏற்றுமதியாளர்கள் இந்த கண்காட்சிகளில் ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ள வேண்டும். ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ளும் பொழுது இறக்குமதியாளர்களை நேருக்கு நேர் சந்தித்து ஆர்டர் பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த சர்வதேச கண்காட்சிகளை இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது. இதற்கு பையர் செல்லர் மீட்டிங் என்று பெயர். இந்த சர்வதேச கண்காட்சியில் கலந்து கொள்ள ஏற்றுமதியாளர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் ஆடைகள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். சூப்பர் சார். சார் இப்போ இந்த சேனைக்கிழங்கு இருக்குல்ல சார், சேனைக்கிழங்கு எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? சொல்கிறேன். சேனைக்கிழங்கு வெளிநாடுகளில் அதிக தேவையும் நல்ல வரவேற்பு உள்ளது. சேனைக்கிழங்கு வெளிநாடுகளில் நல்ல ஃபாஸ்ட் ஃபுட் என்று அழைக்கப்படுகிறது. சேனைக்கிழங்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சேனைக்கிழங்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சேனைக்கிழங்கு உலகில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிறப்பு சார். சார் இப்போ நம்ம லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் என்னவா இருக்க போகுதுன்னா சார், அப்பளம் எப்படி சார் ஏற்றுமதி பண்ணுறாங்க? சொல்கிறேன் சார். இந்தியாவில் அப்பளம் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் கல்லடிக்குறிச்சி என்ற ஊரில் அப்பளம் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த கல்லடிக்குறிச்சி ஊரில் இரட்டை அப்பளம் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. மிளகு அப்பளம் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அப்பளம் எண்ணெயில் பொரிக்கும் பொழுது வெண்மையாகவும் மிருதுவாகவும் அதிக மொறுமொறுப்புள்ள தன்மையுடனும் இருக்க வேண்டும். அப்பளம் ஸ்ரீலங்கா, வளைகுடா நாடுகள், ஐரோப்பா நாடுகள், சார்க் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அப்பளம் ஏற்றுமதி செய்ய ஐஇ கோடு வாங்க வேண்டும். அப்பேடாவில் ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். சிறப்பு சார். சார் இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்மளோட வகுப்புகள் பற்றி, அந்த அட்டவணை பற்றி மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்கள். சொல்கிறேன். நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன்.
ஏற்றுமதி பயிற்சிவகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை, இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி, பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் 2 வகையான பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். முதல் வகையான பயிற்சி வகுப்பில் 3 வகுப்புகள் இருக்கின்றன. இந்த முதல் வகையான பயிற்சி வகுப்பு பற்றிய தேதி அட்டவணை பற்றி விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஆகஸ்ட் 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. ஆகஸ்ட் 6 தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. மற்றொரு வகையான பயிற்சி வகுப்புகள் தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கும் 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றி தேதி அட்டவணை: ஆகஸ்ட் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. சிறப்பு. பார்த்துருப்பீங்க நேயர்கள், நிறைய பேர் எஸ்எஸ்டி நேயர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா ஏற்றுமதி ஆரம்பம் ஒரு கஷ்டமாக இருக்குமா, நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கிளியரான மைண்ட் செட் வந்திருக்கும். உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் நம்பர் போயிட்டுருக்கு, கால் பண்ணி சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட பிஸியான ஷெட்யூலில் வந்து இன்றைக்கி நம்ம நேயர்களுக்காக பதிவு கொடுத்து ரொம்ப நன்றி சார். அண்ட் வர வாரங்களில் வந்துமே இன்னுமே தொடர்ச்சியாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க சார், கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. எப்போவுமே சொல்கிறது தான், இன்றைக்கி ஆரம்பிக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் சிறுவெள்ளி பெருவிழாங்கிறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டாக நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தராக நீங்களும் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இருந்தால் கூட போதுமானதாக இருக்காமா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கற்றுக்கோங்க, பயனுள்ளதாக இருக்கும். கற்றுக்கிற விஷயம் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. இன்றைக்கி என்னால் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நாளைக்கு என்னால் கன்ஃபார்ம் செலிப்ரேஷனாக இருக்கும். இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் விஜே பிளாக் ஆர்டி அண்ட் நம்மளோட ரமேஷ்குமார் சார். எஸ்எஸ்டிவி நேயர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க அண்ட் சிரிச்சுக்கிட்டே இருங்க. லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு.